ஹாய் ஃபர்ஸ்ட் கைஸ் அப்டேட்ஸ் நம்ம தளபதி விஜய் கீர்த்தி சுரேஷ் மேமோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கீர்த்தி சுரேஷ் மேமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல அப்போ எடுத்த பிக்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வென் அவர் ட்ரீம் ஐகான் பிளஸஸ் அட் அவர் ட்ரீம் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் மேம் இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வித் லவ் யுவர் நண்பி அண்ட் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் மேம் இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வச்சு இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சோஷியல் மீடியால விஜய் சாருக்கும், கீர்த்தி சுரேஷ் மேம்க்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து ரூமர் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிஷா மேம்க்கும் விஜய் சாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வழக்கமா வந்து வர்றது தான். இப்போ வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கும் வந்துட்டாரு அப்படிங்கும்போது, அது வந்து இன்னும் அதிகமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருதுன்னு சொல்லி சொல்லலாம். விஜய் சார் எப்படியாவது வந்து நெகட்டிவா ஒரு விஷயத்துக்கு கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, அந்த நெகட்டிவா போடுறவங்க கூட பிரச்சனை இல்லங்க. அத பார்த்து நம்ம பேசுறோம் இல்லையா? நம்ம தான் முட்டாள்ன்னு சொல்லுவேன். நம்மளுக்கு இருக்கிற வேலை எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு விஜய் சார் வந்து அங்க போறாரா? கீர்த்தி சுரேஷும் யாரோட இருக்காங்க? இவங்க யார் யார் இருக்காங்க? அவங்க யாரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம தான் முட்டாள்ன்னு சொல்லுவேன். சோசியல் மீடியால ஒரு சில பேர் வந்து என்ன போட்டாலும் நெகட்டிவா தான் வந்து போடுவானுங்க. அவனுங்க வேலையே அதான். நம்ம அக்லி வந்து மெர்சல் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பார்ல. நம்ம ஹேட்டர்ஸ் தான் நம்மள பத்தி அதிகமா யோசிக்கிறாங்க அப்டி சொல்ட்டு. ஸோ அந்த மாரி ஹேட்டர்ஸ் தான் விஜய் சார பத்தி நெறைய வந்து யோசிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபேன்ஸ விட அவனுங்க தான் நெறைய வந்து யோசிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன் விஜய் சார பத்தி. ஸோ அவனுங்க தான் வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. நம்மளும் அத பார்த்துட்டு நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டியே இக்னோர் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எது எப்படியோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இந்த ஒரு மேரேஜ் ஃபங்ஷன்ல எடுத்த பிக்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்திருக்குங்க. விஜய் சார் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்திருக்காரு. ரொம்பவே கியூட்டா இருக்காரு அப்டி சொல்லலாம். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்டி சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.